சுந்தர கணபதி அனுப்பிச்சிருக்காரு. அம்மனி இஸ் பேக்னு சொல்லிட்டு பின்னாடி நெருப்பு போட்டிருக்காரு. ஏன் பின்னாடி இல்ல, அவரு எழுத்துக்கு பின்னாடி போட்டிருக்காரு. சௌக்கியமா கண்ணி, நன்றாகத்தான் இருக்கிறாயா? இருக்கிறது. இதெல்லாம் கூப்பிட்டுதான் உன்னை வந்து படிக்க வச்சது இல்ல. எத்தனை ஆவிகள் உள்ள இருக்குதோ. என்ன எந்த புக்குமே கூப்பிடும், பக்கத்துல போனதுக்கு அப்புறம் சிப்ப அப்படிங்க. கார்த்திகேயன் கேட்டிருக்கிறாரு, ஃபேஸ்ல சேஞ்சஸ் தெரியுது, ஆர் யூ ஆன் டயட்டா? பேல்புலிக்கு சம்பந்தம் அது எப்பவுமே அப்படித்தானுங்க இருக்குது, மூஞ்சி சிறுசாவே இருக்குமாக்கு. ஆக்டர் பிரசாந்த் ஃபேன்ஸ் ப்ளீஸ் கேட்கோங்க. எது பிரசாந்த் ஆக்டர் பிரசாந்த் வேண்டாம் அப்படின்னு பிரியங்கா. இல்ல, நான் சின்ன வயசுல இருந்தே அவர் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு. எப்ப கூப்பிட்டீங்க? அவர் காதுல இன்னும் விழவே இல்லையா? நீ உணர்ச்சி வசப்படாத. After a long day, Saturday with 30 minutes. Wow, that's so satisfied and amazing. Love you sis. அவளுக்கு லவ் யூ வரைக்கும் பிடிச்சிருந்தது. லவ் யூ சிஸ் கா அந்த மாதிரி ஆயிட்டவன். வடிவேல் வந்து இப்படி இருப்பாரு தெரியுமா? ஐயோ, எனக்கு வடிவேல் இதுல இந்த கூடையை மாட்டிட்டு ஓடுவார்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்னென்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு கூடைய மாட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஆனந்தி அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அப்புறம் எப்படி இருக்கிற? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? தூய தமிழ் பேச மாட்டாயா? ஆம், அதுவும் கோயம்புத்தூரின் தூய தமிழ் தான். கோயம்புத்தூரில் தூய தமிழ் எவ்வாறு இருக்கும்? அப்படிங்களாக்கு அப்படி இருக்கும். சௌக்கியம் சௌக்கியம். ஓ, சாட்டர்டேவில் பார்ப்பதற்கு நன்றி, பார்த்தமைக்கு நன்றி, பார்க்க போறவருக்கும் நன்றி. தமிழ் நீ வரவில்லை. கொங்கு ஸ்லாங்கிலேயே பேசுவீர். நன்று. நன்று இல்லை, நன்றாக இல்லை அம்மா, அதனால் தான் கூறினேன். எது நன்றாகவில்லை? நன்றாக வில்லை இல்லை, நன்றாக இல்லை. வில்லை என்றால் பட்டன் தானே. பொத்தானா? அப்படித்தான் கூறுவார்கள். வில்லை என்றால் பத்தானா? பட்டன், சட்டை பட்டன். பத்தான் இல்லை, 10ஆம் நம்பர் பீடி போல் பேசுவது. ஊதி விட்டு அப்புறம் வா. முதல் கமெண்ட். என்ன எப்பவும் போல உன்னை பற்றி இருக்கும், அதே படித்து எப்பவும் இந்த சாட்டர்டேவே ஆரம்பிப்பது. ஆம், அதாவது எப்படின்னா சாட்டர்டே நான் வந்தே ஆகணும், அதுக்கான காரணம் என்னன்னா அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்கும். சரி படிச்சுட்டால தமிழ் மிகவும் பயங்கரமாக உள்ளது. சரி, நான் எங்க ஊருக்கு போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன். இந்த சுந்தர கணபதி அனுப்பிச்சிருக்காரு. அம்மனி இஸ் பேக்னு சொல்லிட்டு பின்னாடி நெருப்பு போட்டிருக்காரு. ஏன் பின்னாடி இல்ல, அவரு எழுத்துக்கு பின்னாடி போட்டிருக்காரு. சௌக்கியமா கண்ணி, நன்றாகத்தான் இருக்கிறாயா? இருக்கிறது. அடுத்தது லிடியா. ஓ, லிடியா 107 பக்கத்துல ஏதோ சேவ் போட்டி. ஜீன்ஸ் மூவி டைலாக் மாதிரி 2 RJஸும் சம்டைம்ஸ் தாவணி போட்டு ஒரு டான்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அது மல்லிகையே மல்லிகையே மாலையிடும். 2 பேரும் ஒருத்தங்களே லவ் பண்ணுங்கன்னு சொல்லல, வேணா லவ் பண்ண சொல்லலாம். எங்க பிரசாந்த் தான் இருப்பாரு. ஓகே, வேண்டாம். ஏன் வேண்டாம்? அவரு கேட்டுக்கோங்க. ஆக்டர் பிரசாந்த் ஃபேன்ஸ் ப்ளீஸ் கேட்கோங்க. எது பிரசாந்த் ஆக்டர் பிரசாந்த் வேண்டாம் அப்படின்னு பிரியங்கா நோ சொல்றாங்க. என்னவா? இல்ல, நான் சின்ன வயசுல இருந்தே அவர் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு. எப்ப கூப்பிட்டீங்க? அவர் காதுல இன்னும் விழவே இல்லையா? அவர் ஜீன்ஸ் படம் வெளிவரும் போதுதான் நான் எங்க அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வந்தேன். இன்னைக்கு கூட வெயில் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு, அந்த ஜீன்ஸ் தான் போட்டிருக்கான். அந்த அளவுக்கு ஒரு பிரசாந்த் ஃபேன். நானாவது ஜீன்ஸ் போட்டேன், கீழே பாத்தீங்களா டவுசர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. இது எந்த பேனு? டவுசர் பாண்டி. வடிவேல் வந்து இப்படி இருப்பாரு தெரியுமா? ஐயோ, எனக்கு வடிவேல் இதுல இந்த கூடையை மாட்டிட்டு ஓடுவார்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு என்னென்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு கூடைய மாட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஆனந்தி அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. என்ன போஸ் கொடுப்பாங்க. ஆனா உனக்குதான் பின்னாடி ஃபயர் போட்டிருக்காங்க. சரி, நம்ம வந்து எப்ப தாவணி போடலாம்? அவங்களுக்கு பதில் சொல்லு. லிடியா அவங்க நினைப்பாங்க, லிடியா நினைப்பாங்க தாவணி போட சொன்ன வடிவேல் போட்ட கூடைய ஆசையா இருக்குதானு காலேஜ்ல போட்டது வடிவேல் கூட. ஐயோ, தாவணிடி இப்பெல்லாம் போட்டா எப்படி இருக்கும்? சீரியல்ல நடிக்க வச்சிருவாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா கேட்டா ஹஸ்பண்டா இருப்பாங்க. அந்த மாதிரி. ஐயா நான் ஒரு கான்ட்ராக்ட் போட்டோமே. ஹஸ்பண்ட் சார். ஆமா, ஹஸ்பண்ட் சார் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பீங்க நீங்க. சதீஷ்குமார் வந்து கேட்டிருக்காரு, உங்களுக்கு பூ கட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது எனக்கு தான். எனக்கு தெரியாது. நான் வந்து இப்ப ரீசெண்டா தான் கத்துக்கிட்டேன். ஒரு மாசம் இருக்கும்.
வேல்பாரி கேட்க ஆரம்பிக்கும் போது கத்துக்க ஆரம்பிச்சேன். வேல்பாரி நான் சொன்னேன், எனக்கு பேல்பூரி. வேல்பாரி என்பது இவள் காதில் வேல்பூரி என்று கேட்கிறது என்றால் நீ தமிழச்சி இல்லை அல்லவா? நார்த்திச்சியா? நாத்தச்சி கிடையாது. ஈவினிங் ஆனால் நீ வேல்பூரி கேட்பாய் அல்லவா, கேமராக்கு முன்னாடி பின்னாடி இருப்பவர்களிடம். அது ஓகே. ஆனா வேல்பூரிக்கும் வேல்பாரிக்கும் ஃப்ரீ ஹேர் விட்டதுனால காது சரியா கேட்கவில்லை. இருந்தாலும் வேல்பாரி வேல்பூரி. சரி சொல்லு, பூ என்று கதை கட்ட தெரியும். தெரியுமான்னு கேட்டாரு. ஆமா, நான் வந்து வேல்பாரி கேட்கும்போது அந்த அந்த ஸ்மெல் வந்து கதையில சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, இங்க போனா அது மணக்கும், அங்க போனா இது மணக்கும் சொல்லிட்டே இருந்தாங்களா. சரி ஏதாவது ஒரு வீட்டுல மணக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கி கட்ட ஆரம்பிச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அனுபவம். அதனால இப்ப டெய்லியும் பூ கட்டிட்டு இருக்கேன். புத்தருக்கு வந்து பூ போடுவேன். பார்த்தா பாக்குறவங்க எல்லாம் என்ன பெருமாளுக்கு என்ன விசேஷம் கேட்க, ஐயோ புத்தர் டபக்குன்னு ஒரு மல்லிகை பூனால பெருமாள் ஆயிட்டாரே அப்படின்னு நான் பார்த்தேன். பார்த்தா வேல்பாரி வேல்புரி ஆயிட்டாரு ஒரே ஷோல. ஜினி சங்கேல் கரெக்டானு? ஜினி சங்கேல். சங்கேல் பச்சை கலர் ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்காரு. ஹாய், கேன் யூ ப்ளீஸ் மேக் a review of the book The Kite Runner by Khalid Hosseini? இந்த புக் எப்போ பண்ணியாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ, கலித் ஹுசைனியோட புக்ஸ் வந்து 2 புக் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அவனும் என்ன மாதிரி தான் இருப்பான்னு பார்க்காமயே கேள்வி கேட்பான். கைட் ரன்னர், 1000 Splendid Suns, இன்னொரு அந்த மவுண்டன்ஸ் எக்கோடும் பண்ண ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த ஃபைல காணோம், அதை தேடிட்டு இருக்கேன். ஆனா அதையும் பண்ண நினைக்கிறேன். கைட் ரன்னர் ரிவ்யூல ஆல்ரெடி இருக்குங்க, அதுக்கு லிங்க் வேணா கீழே போடுறேன். அது எதை பத்தி நம்ம சரி, அவ லிங்க் கீழே போட்டிருப்பா, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. சரி, மௌட்கல்யாஜி வந்து அனுப்பிச்சிருக்காங்க. பேரா யார் இவங்க? என்ன பேரா இருந்திருக்கும், பரவாயில்ல. மௌட்கல்யாஜி வந்து என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா, அக்கா டெல் மீ அபவுட் யுவர் காலேஜ் டேஸ் அண்ட் ஹவ் யூ கைஸ் met and how did you both become friends in I'm your biggest fan. அவ இன்ன வரைக்கும் ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்கா, ஏன்டா விஸ்காம் எடுத்தேன்னு. ஆமாங்க 2000 ஐயோ அது வேண்டாம் வை சொல்லாதே. காலேஜோட ஃபர்ஸ்ட் டேங்க, இந்த டொம்முன்னு ஏதோ கீழே போட்டு வந்த பக்கம் ஃபர்ஸ்ட் டே ஒருத்தங்க வந்து லேட்டா வராங்க. ஆல்ரெடி என்னோட கசின் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு பிரியங்கான்னு பேரு உன் டிபார்ட்மெண்ட்ல தான் ஜாயின் பண்றாளாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு பொண்ணு வரவே இல்ல. பார்த்தா திடீர்னு லேட்டா வருது. ஏன்னா என்ன ரேகிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயோ, இப்ப நம்ம காலேஜ் மேல கேஸ் போட்டுருவாங்களே. பாக்குறவங்களுக்கு தெரியாது நான் எந்த காலேஜ் படிச்சேன்னு. எனக்கு தெரியும்ல, சொல்லக்கூடாது. அது அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரேகிங் எல்லாம் பண்ணல. இல்லைங்க, கிளாஸ்க்கு நம்ப லேட்டா வந்தேன், என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆமா, யாருன்னு பார்த்தா உள்ள வந்து பிரியங்கா அப்படின்னாங்க. ஓ இவதான் ஆவோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கே காசு கொடுக்கணுமாக்கு, அப்படி அமைதியா இருந்தனுங்க. ஆமா, அப்புறம் ஜாயின் பண்ணி 2வது நாள் அம்னிக்கான 1 மாசம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு பேசக்கூடாது. ஜாயின் பண்ணி 2வது நாள் இல்ல, ஜாயின் பண்ண அன்னைக்கு எங்க பாட்டி இறந்தாங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது வந்து 8 மாசம் கழிச்சு. அதுதான் கொஞ்சம் வயசானதுனால அவங்களுக்கு மெமரி பவர் கம்மியாயிடுச்சு. இப்பவுமே ஆனா அப்படிதான், பேசுறதுக்கு காசு கொடுக்கணும். டப்பிங்ல கார்டு வாங்கி வச்சிருக்காங்க, காசு கொடுத்தாதான் போய் பேசுவாங்க. எல்லா இடத்துலயும் பேமெண்ட் ஒரு நிமிஷத்துக்கு 2000 ரூபாய். ஐயோ, கிடைச்சா சந்தோஷம் தான். 10 நிமிஷம் அவங்க குரல் உங்களுக்கு வேணும்னா 20,000 ரூபாய். நான் திருக்குறள் படிச்சுக்கிறேன், இந்த எருமை குரல் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆமா, அதுவும் அவளுக்கு வந்து காலேஜ்ல இப்படிதான் மீட் பண்ணாங்கன்னு கேட்டாங்க, அது மட்டும் போதும். எங்கெங்கயோ போகுது. அப்படிதாங்க மீட் பண்ண ஃபர்ஸ்ட் டே அப்படி வந்து இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட நல்லா பேசி, அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு எல்லாம் வருவாங்க. அப்புறம் வீட்டுலதான் இருப்பேன், என் ட்ரெஸ் திருப்பி திருப்பி போட்டுப்பாங்க. அப்புறம் ட்ரெஸ் திருப்பி போட்டுலாம் வருவாங்க காலேஜுக்கு. அந்த மாதிரி இவங்களை பத்தி நிறைய ஹிஸ்டரி இருக்கு. அது வந்து தனி ஒரு புக்கா தான் எழுதணும் ஆக்சுவலி. படிச்சு கிழிச்சிருவாங்க. ஐயோ புக்க சொன்னேன், அவங்கள சொல்லல, கோவப்பட்டுறாதீங்க. இது வேற அப்பப்பா கைக்குது. AKS அனுப்பிச்சிருக்காங்க, தமிழர்கள் படிக்கவே கூடாத ஒரு புத்தகம், இதில் வரலாறு தவறாக எழுதப்பட்டுள்ளது, இது எழுதியவர் ஒரு தெலுங்கர். எப்படி எட்ட மாட்டாடு ஒரு சூடண்டி. திரு வெங்கடேசன், மதுரை பாராளுமன்ற உறுப்பினர், தயவு செய்து தமிழர்கள் ஒருபோதும் படிக்க வேண்டாம். என்னது அது? ஒண்ணும் இல்லடி, வேல்பாரி வந்து வெங்கடேசன் இருக்கிறதுனால ஒரு தெலுங்கர்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. சரி தெலுங்குலாவே இருந்துட்டு போட்டுங்க. வில்லியம் டெல்ரிம்பிள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பிரிட்டிஷ் தான், பிரிட்டிஷ் இந்தியன் தான். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க எங்க பிறந்தாங்க, யாரு எதை சொல்றாங்க, இதுவே நமக்கு முக்கியம் கிடையாது. நம்மளோடது கரெக்டா ஒருத்தவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை சொல்லலாம். இப்ப சூவே வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சங்க இலக்கியம் இருக்குல்ல, சங்க இலக்கியத்துல இருக்கிற குறிப்புகள் வந்து குறிஞ்சி நிலத்தை பத்தி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து படிச்சு அதை வச்சு ஒரு கதையை வந்து அவரு எழுதியிருக்காரு. இது வந்து மூவேந்தர்களுக்கு எதிராக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி மூவேந்தர்னு தெரியல, சோழ பாண்டி அது ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுல என்ன ஹிஸ்டரி லெவல் 50 மார்க்கா? 50க்கு 50 பாத்தீங்களா? அவ்வளவு தெலுங்குதான். ஆனா பாருங்க எப்படி கொங்கு ஸ்லாங் பேசுறான்னு. அந்த மாதிரி
ஒருத்தங்கள வந்து இதனால அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய சூழ்ச்சியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது நிஜமாவே ஒரு சங்க இலக்கியம்ல இருந்து எழுதப்பட்ட குறிப்புகள்ல வச்சு ஒருத்தங்க கதை எழுதியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் அதுல வந்து எந்த ஒரு மொழியையும், எந்த ஒரு இதையுமே தவறா அந்த மாரிலாம் அங்க எதுவுமே இல்ல. ஸோ எனக்கு வந்து இந்த மாரி ஒருத்தங்க "நீ யார் சொல்றதுக்கு? நீ இந்த ஊர்" அப்படின்னு சொன்னா, அது வந்து எனக்கு பிடிக்காது. அதனால உங்களுக்கு அது பிடிக்கும்னா நீங்க அப்படி பேசிட்டு போங்க. பட் ஐ டோன்ட் என்கரேஜ் ஆல் திஸ். கட்டாயம் எல்லா தமிழர்களும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் வேள்பாரி. வேல்பூரி. எருமை மாடு. அடுத்த கேள்வி அது சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. எப்படி இட்ஸ் கார்த்திகேயன் கேட்டிருக்கிறாரு. ஃபேஸ்ல சேஞ்சஸ் தெரியுது. ஆர் யூ ஆன் டயட்டா? ஓ! வேல்பூரிக்கு சம்மந்தமா? அது எப்பவுமே அப்படித்தானுங்க இருக்குது. மூஞ்சி சிறுசாவே இருக்குமாக்கு. டயட்லாம் எதுவும் இல்லைங்க. ஃபேஸ்க்கு எதாவது ஒர்க் அவுட் டயட்? பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். கடைசி 2 நாள் பண்ணல. இந்த மாரி சொல்லும்போதெல்லாம் கேப் விழுறதுனால கொஞ்சம் சொல்றதுக்கு பயமா இருக்கு. கண்ணு வச்சிடுறாங்க போல. ஆ. ம். பக்கத்துல இருக்கவங்களே வைப்பாங்க போல இருக்கு. இங்க பாரு, எனக்கு ஜிம்க்கே போக விட மாட்டா. பிளான் பண்ணி படத்துக்கு கூட்டிட்டு போயிருவா. சும்மா. அப்புறம் வருஷா அனுப்பிச்சிருக்காங்க. படம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போக முடியும். ஜிம்முக்கு போயிட்டு படத்துக்கு போக முடியும். படத்துக்கு தானே கூட்டு போனேன். நான் என்னமோ வந்து அட சும்மா 2 நாள் உடம்பு டயர்டா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால வா படத்துக்கு போலான்னு சொல்லிட்டு ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகனுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆமாங்க. நல்லா இருந்தது. 3வது வாட்டி பதிவு பண்றேன். இங்க வருஷா 11/11 அனுப்பிச்சிருக்காங்க. 11 டேஸ்க்கு முன்னாடி ஹாய் ஆனந்தி, கேன் யூ ப்ளீஸ் சஜஸ்ட் புக் ஸ்டோர்ஸ் வேர் வி கேன் see many books and choose for ourselves. இது வந்து நீங்க எந்த ஊர்னே தெரியல. நீங்க புக் ஸ்டோர்னு கேட்டீங்கன்னா நான் எங்க இருந்து சொல்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. லைப்ரரி நியர் மீ. நீங்க சும்மா லைப்ரரின்னு தேடினாலே இல்ல புக் ஷாப் நியர் மீன்னு போட்டீங்கனாலே நிறைய புக் ஷாப்ஸ் இருக்கு. இங்க சென்னைன்னு பார்த்தோம்னா ஹீபோதம்ஸ் இருக்கு, ஒடிசி இருக்கு, பனுவல் இருக்கு, டிஸ்கவரி புக் பேலஸ் இருக்கு, கிராஸ்வேர்டு, ஓம் புக் ஸ்டோர்னு நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து கன்னிமரா லைப்ரரி. அதெல்லாம் லைப்ரரிமா? அவங்க கேட்டது புக் ஷாப் ஸ்டோர். ஸோ இதெல்லாம் இத்தனை புக் ஷாப்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் எக்ஸ்ப்ளோர். அது ஒவ்வொரு ஊர்ல நிறைய இருக்கு. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஆம்னி புக்ஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து பீலமேட்ல இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் வேற என்ன புக்? அங்க வந்து சப்னா புக் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ நிறைய புக் ஸ்டோர்ஸ். இதெல்லாம் நான் சொல்றது கொஞ்சம் பெருசா இருக்கிறது. குட்டி குட்டியாவும் நிறைய இருக்கு. விஜயா பதிப்பகமோடது ஒன்று இருக்கு. ஸோ இப்படி நிறைய புக் ஸ்டோர்ஸ் இருக்கு. நீங்க உங்க ஊர்ல எந்த ஊரா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் புக் ஸ்டோர் அப்படின்னு கூகுள்ல கேட்டீங்கனாலே அவ்வளோ புக் ஷாப்ஸ் இருக்கும். அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஹேண்ட் புக் ஸ்டோர்ஸ் வந்து நிறைய இருக்கு. கோயம்புத்தூர்னா டவுன் ஹால் இருக்குது. இங்க சென்னையில வந்து கோடம்பாக்கம் பக்கத்துலயே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். மூரி மார்க்கெட்டா? மூர் மார்க்கெட். அது மூரி மார்க்கெட் இல்ல. பட் இந்த மாதிரி நிறைய புக் ஸ்டோர்ஸ் நீங்க தேடினாலே கிடைக்கும். என்னை விட பெட்டரா கூகுளே சஜஸ்ட் பண்ணுவான். நானே வந்து எல்லாத்துக்கும் போனதில்லை. அங்கங்க போகும்போது ஆனா ஏதாவது நிறைய புக்ஸ் வந்து நான் வாங்கியிருப்பேன். ஸோ பெங்களூர் போயிருந்தேன் ரீசெண்டா. அங்க போயிட்டு நிறைய புக்ஸ் வாங்கினேன். அங்கேயுமே வந்து இந்தோனேஷியா போன அங்கேயும் புக்ஸ் வாங்கினேன். ஸோ ஆனா அது எனக்கு யாரும் சஜஸ்ட் எல்லாம் பண்ணல. போய் தேடணும்னாலே நிறைய புக் ஸ்டோர்ஸ் இருக்கு. யூ கேன் சர்ச். அதுலயே அடுத்தது அது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விதான். ஜேபி மில்க் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஹவ் ஆர் யூ சூசிங் புக்ஸா? புக்ஸ் சூஸ் பண்றது வந்து முதல்ல ஆன்லைன்ல சூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளா ஐதர் நான் படிக்கிற புக்கு மூலமா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் ஆகி அது சம்மந்தமா புக்ஸ் தேடுவேன் ஆன்லைன்ல. அப்படியே அதை கண்டுபிடிப்பேன். இல்ல ஆன்லைன்ல ஏதாவது ஒரு ஆர்டிக்கலோ இல்ல ஏதாவது ரீசெண்டா நியூஸோ ஏதாவது புக்ஸ் பத்தி வரும். ஸோ அதை பர்சியூ பண்ணுவேன். பட் இந்த மாதிரி ஆன்லைன் சம்மந்தமாவே இருக்க வேண்டாம். ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ற கிண்டில் எல்லாத்துலயும் எப்படி கொடுப்பாங்கன்னா நீங்க படிச்சுட்டு இருக்க புக் பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு நமக்கு எது பிடிக்குங்கிறது வந்து ஆல்ரெடி பிடிச்ச விஷயத்த வச்சுதான் ஆன்லைன்ல மோஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். ஆனா நமக்கே தெரியாத விஷயங்கள் இருக்குல்ல. தெரிஞ்சாதானே அது பிடிக்குமான்னு பிடிக்கலையானே தெரியும் நமக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம புக் ஸ்டோர் போய் பார்க்கும்போது நிறைய சஜஷன்ஸ் அதில் இருக்கும். ஸோ அங்க போகும்போதும் அகெயின் நிறைய புக்ஸ் இருக்கும்போது அது ஒரு டே ஃபுல்லா நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து பின்னாடி பார்த்து பிளர்ப் எல்லாம் படிச்சு அதுல ஏதாவது நமக்கு பிடிச்சிருக்கா அந்த மாதிரி. நான் ரீசெண்டா இந்தோனேஷியால பர்ச்சேஸ் பண்ணது அப்படிதான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுல இருக்கு எதுவுமே இது வரைக்கும் நான் ரெக்கமெண்டேஷன்ல பார்த்த புக்ஸே இல்ல. அப்படி பார்த்த புக்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வந்துட்டு கூட பொறுமையா வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டேன். பட் அங்க நான் பார்த்த புக்ஸ் எல்லாம் வந்து என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தது. இல்லைன்னா அது படிக்கும்போது இப்படி ஒரு ஏரியா இருக்கா அப்படின்னு பாக்குற மாதிரி இருந்தது. ஸோ அதனால ஐ வுட் சஜஸ்ட் இப்படிதான் நான் புக்ஸ் எடுக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களோடது ஒன்று இருக்கும். எனக்கு இந்த மாதிரி என்னோட டேஸ்ட் பயங்கரமா ஒத்து போற மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க சொல்ற ரெக்கமெண்டேஷன்ஸுமே எடுத்துப்பேன். அந்த மாதிரி ஆன்லைன்ல ஃபாலோ பண்ற பீப்புள் ஏதாவது ஒரு புக்கு சும்மா அவங்க எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேண்டாம். இங்க பாருங்க அப்படின்னாலே சூப்பர் படிச்சுட்டாங்க போல இருக்கு, நல்லா இருக்கு போல இருக்குன்னு சொல்லி வாங்கியிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் ஐடென்டிஃபை பண்றதுமே இட்ஸ் வெரி மச் நெசரி. அது உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது இருக்கலாம், ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம், இல்ல ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய எழுத்தாளரா இருக்கலாம். அவங்க வந்து நிறைய புக்ஸ் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூஸ் கேட்கறது அப்படியும் நான் வந்து ஏன்னா எல்லா பக்கமும் நான் தேடிட்டு தான் இருப்பேன். யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் அதை வந்து சுட்டுக்க வேண்டியதுதான்.
சில சமயம் புக் படிக்கும் போதே அதுலயே அவங்க ரெக்கமெண்ட் ஆமா அதுலயே ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வேல்பாரியில இப்ப ரீசெண்டா படிச்ச எல்லா புக்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 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 முக்கியமான புள்ளியை தொட்டே வந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து கோல்டன் ரோடுன்னு சொல்லி வில்லியம் டல்ரிம்பல் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அதுல வந்து எப்படி புத்திசம் அண்ட் நம்மளோட நலந்தா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்க இருந்தெல்லாம் எப்படி நாலேஜ் வந்து வேர்ல்ட்ல மத்த இடத்துக்கு போச்சு அப்படிங்கறத பத்தி இருந்தது. ஸோ அது நிறைய புத்திஸ்ட் பத்தியும் புத்திஸ்ட் மங்க்ஸ் பத்தியும் எப்படி வந்து கடல் வணிகம் இருந்தது அப்படிங்கறத பத்தியும் இருந்தது. டக்குனு நான் வேல்பாரி படிக்கிறேன். அதுல அந்த வணிகத்தை வச்சு ஒரு பெரிய சூழ்ச்சி நடக்கும். அது எகெயின் வில்லியம் டல்ரிம்பல் சொல்லியிருப்பாரு, இந்த கிரேக்கர்களும் இந்தியர்களும் தான், முக்கியமா தமிழர்களும் தான் நிறைய கடல் வணிகம் பண்ணியிருக்கோம். அப்போ அதை பத்தி அவர் வந்து ஹிஸ்டாரிக்கலா எழுதுறாரு, நான் ஃபிக்ஷனா எழுதுறாரு. வேல்பாரியில படிக்கும்போது இந்த வணிகத்துக்காக பாண்டியர்களும் சேரர்களும் என்ன பண்றாங்க, சோழர்களும் என்ன பண்றாங்க, அதனால வந்து பாரிக்கு எப்படி பிரச்சனை வருது அப்படிங்கிறது இங்க வருது. இதுலயும் அதே மாதிரி மங்ஸ் இந்த மாதிரிலாம் வருவாங்க. இப்போ வந்து சிவகாமியன் சபதம் படிச்சுட்டு இருக்கேன். அதுல ஒரு புத்த பிக்கு தான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து பேசிட்டு இருப்பாரு. லைக் அவர் தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இது பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு ஸ்பை மாதிரி வந்துட்டு இருப்பாரு. ஸோ எல்லா இடத்துலயுமே கனெக்ட் ஆகும் நம்ம படிக்கிறது. அதுக்கப்புறம் இது அது பேர் என்ன, நீரதிகாரம்னு ஆவெண்ணில எழுதின புக், அதுவும் சைட்ல படிச்சுட்டு இருந்தேன். அது வந்து பெரியார் அணை எப்படி கட்டினாங்க அப்படிங்கறத பத்தி அந்த புக்கு. அதுலயும் வந்து அதுல வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எப்படி வந்தாங்க. சோ வந்து மதுரையில தாது பஞ்சம் இருக்கும்போது அந்த பஞ்சத்தப்ப மிஷனரிஸ் எப்படி உள்ள வந்தாங்க, இந்த பெரியார் அணை எப்படி கட்டினாங்க. சோ பிரிட்டிஷர்ஸோட இன்னொரு சைடு அது பத்தி அதுல இருக்கும். சோ சம்வேர் இது எல்லாமே ஒரு இடத்துல தொட்டுட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் நடுவுல பாலகுமாரனோட நாவல் ஒண்ணு படிக்கலான்னு ஒண்ணு படிச்சேன், நிழல் யுத்தம்னு படிச்சேன். அதுல வந்து இதே விஷயத்த பத்தி அவங்க வந்து பேசியிருப்பாங்க. லைக் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அப்ப இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்னு அவங்க அதை பத்தி எழுதுவாங்க. அப்ப எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு சில விஷயம் நம்ம வந்து கடந்து போயிடுவோம் ஒரு இதுல. ஏன்னா எல்லாத்துலயும் இந்த வில்லியம் டல்ரிம்பல் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, பிராமன்ஸ் வந்து கடல் கடந்து போகக்கூடாதுன்னு ஒரு தடை இருந்தது. சோ அப்படி கடல் கடந்து பிரயாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா கிரேக்கர்களோ இந்த ஃபாரினர்ஸ் அவங்கள யாருன்னே தெரியாது, அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறது பழக்க வழக்கம் எல்லாம் வச்சுக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயம் இருந்ததாகவும், அதனால வந்து நிறைய இந்த வணிகம் பண்றவங்க எல்லாம் வந்து புத்திசம் தழுவியதாகவும் சொல்லுவாங்க. அதுக்காக மாறினாங்க அப்படின்னு. பிராமன்ஸ் இல்ல, சோ அதனால நிறைய காமன் மேன் எல்லாம் வந்து புத்திசம்ல இருந்தா அவங்களுக்கு மர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த பாலகுமாரன் நாவல்ல வந்து ஒரு லைன்ல இது வரும், இந்த மாதிரி நீங்க தான் கடல் கடந்து போக கூடாது, ஏன்னா அதுல ஒருத்தர் பேர் பிராமணன், நீங்க தான் கடல் கடந்து போக கூடாது, நீங்க எப்படி போறீங்க, அப்படி ஒரு கேள்வி வரும். இதை நான் வந்து ஒருவேளை வில்லன் டல்ரிம்பல் படிக்காம இருந்ததுன்னா இதை கடந்து போயிருப்பேன். அப்புறம் பார்த்தா இங்க இத ஹைலைட் பண்றாங்க, வேல்பாரியில வந்து இது சம்பந்தம் ஒண்ணு வருது. சோ இப்படி சுத்தி ஒவ்வொரு புக்கும் வந்து கனெக்ட் ஆயிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி, ஒருவேளை இந்த புக் படிக்காம அந்த புக் படிச்சிருந்தால இதை ஃபர்ஸ்ட் படிச்சிருந்தான்னு சொல்லிட்டு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து ஒவ்வொரு புக்கை பொறுத்து வந்து மாறும். ஸோ அதனால ஒன் புக் லீட்ஸ் டு மெனி புக்ஸ் தான் எப்பவுமே. அது அது வந்து ஒரு நல்ல ஒரு ஜேர்னி. ஆக்சுவலி பெரிய ஜேர்னி தான் கோய். அடுத்தது வந்து தில்லானாவா, இது தில்லைவாணன், பாத்தியா, தில்லைவாணன் நினைச்சிருக்கிறாரு. த புக் ஷோ பை ஆர்ஜே ஆனந்தி. Could you please share a collective video recommending the best books to read across different genres like fiction, love drama, personal development and business? அம்மாடி ஒரே கேள்வியில அத்தனை பெரிய கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது நான் 2019 செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்ச புக் ஷோல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம என்ன வேலை பண்ணிட்டு இருக்கணும் அது எல்லாத்தையும் ஒரு கரைச்சுருக்கம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. அதுக்கு வந்து நீங்க புக் ஷோ பேஜ் போனீங்கன்னா ஜானர் வைஸா பிளேலிஸ்ட் இருக்கும், நீங்க அதுல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃபிக்ஷன் தனியா இருக்கும், சயின்ஸ் இருக்கும், அப்புறம் நிறைய பாலிடிக்ஸ் இருக்காது, அதுக்கப்புறம் ஹிஸ்டரி இருக்கும், இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் நிறைய இருக்கும். நீங்க இது வந்து தமிழ் புக்ஸ் இருக்கும், இதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா என் மண்டைக்குள்ள அவ்வளவும் ஞாபகம் இருக்காது. நான் இப்ப கரண்ட்லி என்ன படிச்சுட்டு இருக்கேங்கிற மட்டும்தான் எனக்கு வந்து மைண்ட்ல இருக்கு. அதிகமா அங்க எடுத்து போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், இதான் படிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அதனால நீங்க பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு பெட்டரா இருக்கும். புக் ஷோட பிளேலிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, அதோட லிங்க்ஸ் வந்து கீழே கொடுக்குறோம். ஸ்ரீ கிருஷ்ணன் நினைச்சிருக்காங்க, ஹாய் ஆர்ஜே ஆனந்தி அண்ட் பிரியங்கா அக்கா. அக்கான்ட்டாங்க. தட்ஸ் மீ சிர்கி. ரொம்ப மந்த்ஸ்க்கு அப்புறம் சாட்டர்டே யூ ஆர் மை ஃபேவரட் பிபி கண்டஸ்டன்ட். இல்லடா போன வாட்டி வந்து சிரிக்கின்னு தெரியாம சொல்லிட்டுல, இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. தட்ஸ் மீ சிரிக்கி. அப்போ ரொம்ப மந்த்ஸ்க்கு அப்புறம் சாட்டர்டே யூ ஆர் மை ஃபேவரட் பிபி கண்டஸ்டன்ட், இன்ஸ்பயர்ட் மீ டு ரீட் புக்ஸ். ஓகே லெட் மீ ஆஸ்க் யூ கொஸ்டின். அதெல்லாம் சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. வார் ரிசால்வ்ஸ் த ப்ராப்ளம் ஆர் கிரியேட் மோர் சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம்ஸ்? சாரி சிரிக்கி. இல்ல, போர் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு அழிவோட ஆரம்பம் தான். அதுல இருந்து ஆக்கம் என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா
ஒரு விதத்துல போர் வந்து நம்மளுடைய என்டையர் ஹியூமன் ரேஸ்க்கே ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தன் இத பண்ணிட்டான்னா என்ன பண்றது? அப்ப நம்ம அதுக்கு ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணுமே நம்ம போருக்காக செலவு பண்ணி கண்டுபிடிச்ச நெறைய விஷயங்கள் மருத்துவத்துக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கு. அ அந்த மாதிரி நம்மளுடைய சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் நெறைய அதுக்கு வந்து போர் வந்து ஒரு காரணமா இருந்திருக்கு. ஆனா, அட் த சேம் டைம் அதெல்லாம் எதுக்கு இதுல மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சு யாரோ ஒருத்தவங்கள காப்பாத்துவோம். ஆனா போர் மூலமா எத்தனையோ பேர் வந்து இறந்து போவாங்க. ஸோ இது வந்து இது சரி, தவறு அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டா பார்க்கக்கூடிய ஒரு ஏரியாவே அது இல்ல. நெறைய பேரு, நெறைய விஷயத்துல, நெறைய இடத்துல சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்க முடியாதாவும் இருந்தது. பாலகுமாரன் அவர்கள் எழுதின நிழல் புக்லயுமே ஒண்ணு வரும். போர்ன்னு ஒருத்தன் போய் அதுல பார்த்துட்டு வந்தா தானே அவனுக்கு வாழ்க்கை புரியும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த அந்த ஐடியாக்கு நான் கம்ப்ளீட்லி எகெயின்ஸ்ட். போர பார்த்துட்டு வந்தா தான் வாழ்க்கை புரியும். வாழ்க்கைய புரிஞ்சுக்கிறதுக்கு வெவ்வேறு வழிகள் இருக்கு. அதுல போர பார்க்கணும்னு இல்லன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் ஒரு போர்ல இருந்தது இல்ல. என்னோட தாத்தா இருந்திருக்காரு. ஆனா, அவர் உட்கார்ந்து அந்த கதைகள் சொல்ற அளவுக்கு நான் அவர பார்த்தது கிடையாது. அவர் இறந்துட்டாரு. எங்க அப்பா சின்ன வயசுல இருக்கும்போதே. ஸோ எனக்கு வந்து ஒரு போர் ஒரு மனுஷன என்ன செய்யும் அப்படின்னு அ நேரடியா பார்க்கறதுக்கான வாய்ப்போ, அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்போ அமைஞ்சது கிடையாது. ஆனா, போர் இல்லாம நெறைய இலக்கியம் உருவாயிருக்காது. போர் இல்லாம நெறைய விஷயங்கள் வந்திருக்காதுன்னு நெறைய பேருடைய கருத்துக்கள் உண்டு. ஸோ இது எல்லாத்துலயுமே நான் கம்ப்ளீட்லி அக்ரி பண்றேன். கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி பண்றேன்னு இல்ல. போர் வந்து காயப்படுத்தக்கூடிய விஷயமானா, ஆமா. ஆனா அது ஆக்கவும் கூடியது, அழிக்கவும் கூடியதுங்கிற மாரி தான் இருக்கு. இப்ப இன்ன வரைக்கும் நம்ம வந்து ராஜராஜ சோழன் அப்படி, ஓஹோ, ஏஹோன்னு ராஜராஜ சோழன் இல்ல. எந்த ஒரு அரசையுமே நம்ம வந்து பயங்கரமா கொண்டாடுறது எப்போ அப்டின்னா, அவங்க கடல் கடந்து போய் வேற ஒரு இடத்தையும் அவங்க ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னா, "ஏய் பரவாயில்லையே எப்படி பண்ணிட்டாங்க பாரு" அப்படின்னு நம்ம பேசுறோம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல அதுக்கான நீட் ஒண்ணு இருந்திருக்கு. அத அவங்க ஃபாலோ பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. அது மூலமா நெறைய ஹிஸ்டரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு போர் மூலமாவோ, ஆ இந்த மாதிரி எல்லாருமே சுமூகமா வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கே 1000 சண்டை வருது. வேற நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வரவனுக்கு எவ்ளோ சண்டை வரும்? அந்த சண்டை இல்லாம இருக்காது. வர்றவன் என்னத்த கொண்டு வரான்? வரவன் என்னத்த அழிக்கிறான்? இங்கேருந்து நம்ம போறவங்க நம்ம என்னத்த கொண்டு போறோம்? நம்ம என்னத்த அங்க இருக்கிறத அழிக்கிறோம்? இல்ல அங்கருந்து எடுத்துட்டு வரோம்? இது இந்த மாதிரியான நெறைய பரிவர்த்தனைலாம் நடந்து தான் ஒரு சிவிலைசேஷனா நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது நல்லதா, கெட்டதா அப்படின்னு கேட்டா தெரியல. ஆனா அதுக்கான பலன அனுபவிக்கிறோமான்னா அனுபவிக்கிறோம். அதுக்கான ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னால பாதிக்கப்படுறோமான்னு கேட்டா பாதிக்கப்படுறோம். இது 2மே நமக்கு வந்து நடக்க தான் செய்யுது. ஸோ கம்ப்ளீட்லி இது சரி, தவறு அப்படின்னு என்னால சொல்ல முடியல. ஏதோ ஒரு இடத்துல பேச்சுவார்த்தையினால சுமூகமா ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படிங்கும்போது தான் போருங்கிற ஒரு விஷயம் வருது. அப்ப வந்து யாரும் ஆசைப்பட்டு நான் இத பண்ணணும்னு நெனைக்கிறது இல்ல. அப்படி ஆசைப்பட்டு பண்றேன்னு ஒருத்தவங்க வரும்போது, இன் டிஃபென்ஸ் நம்ம போருக்கு வேண்டிய ஒரு கட்டாயத்திலயும் இருக்க தான் செய்றோம். ஸோ அதனால இது சரியா, தவறா அப்படின்னு பார்க்கிறத விட, ஆ அது ஒரு நிகழ்வு. அது நடந்திருக்கு. காலங்காலமா நடந்திருக்கு. நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டும் இருக்கும். அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். அதனால வரக்கூடிய நன்மைகள் அதுவும் இருந்துட்டு தான் இருக்கும். இத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல நம்ம அந்த இடத்துல ஒவ்வொரு போருக்கும் நமக்கு என்ன டேக் எடுக்கிறோங்கிறது தான் உண்டு. ஆஸ் ஆஃப் போரே நல்லதா, கெட்டதான்னு பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். எம்மாடி! கஷ்டம் தான். இல்ல. அட இந்த காசா போர் இதெல்லாம் பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கை எவ்வளவு வந்து ப்ரிசியஸ் அப்படின்னு தெரியுதுல்ல. தெரியுதுல்ல. ஆமா. ஆனா டெய்லி அந்த வீடியோ பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம நிம்மதியா தூங்குறோம். அவிங்கலாம் வந்து டெய்லி வந்து தூக்கம் இல்லாம, தண்ணி இல்லாம, சோறு இல்லாம இருக்கிறாங்க. என்ன சொல்றது? ஏன் நீ சோகமாக்குற? லிங்கேஸ்வரன். After a long day, Saturday with 30 minutes. Wow, that's so satisfied and amazing. Love you, sis. அவளுக்கு லவ் யூ வரைக்கும் பிடிச்சிருந்தது. லவ் யூ சிஸ்கா அந்த மாதிரி ஆயிட்டா. ஏய் சிஸ்டரும் அக்காவும் சேர்ந்தா சிஸ்கா பிராண்ட் உருவாயிருக்கும். LED TV. சிஸ்கா அக்கா மாலா. ஆமா. தேங்க்யூ சோ மச். உங்க பேர் என்ன? லிங்கேஸ்வரன். லிங்கேஸ்வரன். நன்றி நன்றி நன்றி. ஏதோ ஒரு படத்துல ரஜினிகாந்த் ஆமா சார் பேர் ஆமால. தானே? என்ன படம் அது? மோனா 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 அது உன் கசின் பேரு. ஆமா அவதான் சொன்னா. அவ மூலமா தான் எனக்கு ஆனந்தி தெரியும். பிரியங்கான்னு ஒருத்தி வருவா அப்படின்னா. அடுத்தது சுஷ்மிதா ஸ்ரீதர். அக்கா ராம்கோ ஆனந்தி புக் ரிவ்யூ சொல்லுங்க அக்கா ப்ளீஸ். அவன் அந்த இடத்துல சொல்றாங்க ராம் கேர் ஆஃப் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்காமா. ஓ அது ஏதோ தமிழ்நாட்டுல நடக்கிற கதை தான். வாங்கி படியே நீதான். ஆனா தெரியல எனக்கு அது ஒண்ணும் என்ன கூப்பிடல இன்னும். வா வா வான்னு கூப்பிடல. ஒரு வேளை கூப்பிட்டுச்சுன்னா நான் படிக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் டக்குன்னு ஒரு புக் படிக்கணும் அப்படின்னா அதை எடுத்து படிச்சு சொல்றேன். இதெல்லாம் கூப்பிட்டுதான் உன்னை வந்து படிக்க வச்சது இல்ல. எத்தனை ஆவிகள் உள்ள இருக்குதோ.
ஒரு சிலது கூப்பிட்டுட்டு அப்புறம் விட்டுருச்சு, அமைதியா உட்காந்துருச்சு. அதனால படிக்காம ஏன்னா எந்த புக்குமே கூப்பிடும், பக்கத்துல போனதுக்கு அப்புறம் சிப்ப அப்படிங்க. அதனால அப்படி இல்ல, பாதி பக்கத்துக்கு படிச்சுட்டு போனே ஏன் வந்துகிட்டே தூங்கி அப்படின்றோம், தூங்கிடுவா அவ. என்னை தலகாணியாக போற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ம். போற்றிக்கொள் தானே போற்றிக்கொள்ள போட்டுக்கொள். போட்டுக்கொள். சரி டூர் போலாமா? டூர் எங்கேயும் போவேன், இருந்த இடத்துலயே டூர் போலாம். அப்படிதான் ஒருத்தன் கேட்டிருக்கிறாங்க. ஷிஃபானா ஷி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஹாய் அக்கா, கேன் யூ ப்ளீஸ் டூ அ புக் செல்ஃப் டூர்? புக் செல்ஃப் டூர் புக் ஷெல்ஃப் டூர் எப்போ பண்ணமே, கொஞ்ச நாள் ஆச்சுதான். பட் ஸ்டில் எப்போ பண்ணோம்? ஏன்ட்ட கேளு. இப்ப வேற எழுதுவாங்க பிரச்சனை, கலர் கலரா இருக்குது அழகா இருக்குமேன்னு சொல்லி வச்சுட்டேன். ஆனா இதுல ஒரு புக்கு கண்டுபிடிக்கணும்னா எனக்கே கஷ்டம். அந்த மாதிரி இருக்காது, எந்த கலர்ல இருந்தது அதோடைய ஸ்பைனு அந்த மாதிரி வந்து தேடிட்டு இருக்கேன் நானு. So, அதனால பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இதை வச்சு புக் ஷெல்ஃப் டூர் வந்து கூடிய சீக்கிரம் பண்ணலாம். இல்ல இந்த வருஷத்தோட எண்ட்ல பண்றேன். இப்ப நான் படிச்ச புக்ஸ், படிக்காத புக்ஸ், இங்க ஷெல்ஃப்ல மட்டும் ரொம்ப நாளா அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு புக்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய புக்ஸ் இருக்கு. துணிக்கடை மாதிரி தெரியுதானோ? லெகின்ஸ், ஆரஞ்சு கலர் லெகின்ஸ், ஒயிட் கலர் லெகின்ஸ், ஆரஞ்சு மஞ்சள் கலர் குர்த்தா, கருப்பு கலர் சால்வை. அதான் சரி, அது ஒரு நாள் நாங்க டெஃபினெட்லி வந்து பண்றோம். அதுல பிரியங்காக்கு என்ன வேலை அப்படின்னா, பிரியங்கா வந்து எல்லா புக்கையும் எடுத்து கொஞ்சம் லைட்டா தூசிலாம் தட்டி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் வந்து அதை எடுத்து ஃப்ரெஷ்ஷா உங்களுக்காக புக் ஷெல்ஃப் டூர் பண்ணிடுவேன். எப்போ பண்றீங்க பிரியங்கா? அதாவது நீங்க டூர் பண்றதுக்காக இவங்களுக்கெல்லாம் வந்து கழுவி எல்லாத்தையும் வச்சு பூ பொட்டெல்லாம் வச்சு. நீ தானே கேட்ட டூர் போலாமா? ஷிஃபானா ஷி கேட்டாங்க. Reading Circle will be back soon. Bye. Bye, go.